GK19 திரைப்படத்தில் ராஜு முருகன் வசனத்தில் தீனா ராகவன் இயக்கத்தில் இளம் அரசியல்வாதியாக கௌதம் கார்த்திக்கும் ஆர்வக்கோளாறு அரசியல்வாதியாக பசுபதி பாண்டியனும் கோதாவில் இறங்குகின்றனர். நடிகர் கார்த்திக்கின் மகனும் பிரபல திரைப்பட இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் கடல் திரைப்படத்தில் அறிமுகமானவரும் 10 தல, ஆகஸ்ட் 16, 1947 ஆகிய படங்களில் நடித்து திரைப்பட விமர்சகர்களின் பாராட்டை பெற்றவருமான நடிகர் கௌதம் கார்த்திக் தற்போது கிரிமினல், மிஸ்டர் எக்ஸ் என 2 படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் ஜோக்கர், குக்கு போன்ற பிரபலமான படங்களை இயக்கிய திரைப்பட இயக்குனர் ராஜு முருகன் அவர்களிடம் ஜப்பான் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய திரு தீனா ராகவன் அவர்கள் இயக்குனராக அறிமுகமாகும் புதிய படத்தில் கௌதம் கார்த்திக் நாயகனாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். கௌதம் கார்த்திக்கின் பிறந்த நாளை முன்னிட்டு இவர் நடிக்கும் புதிய படத்திற்கான GK19 என்கிற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எளிய மக்களின் வாழ்வியலையும் அதிகாரத்திற்கு எதிரான அரசியலையும் அழுத்தமாக பதிவு செய்யும் இயக்குனர் ராஜு முருகன் இப்படத்திற்கு வசனம் எழுதுகிறார். இப்படம் குறித்து இயக்குனர் தீனா ராகவன் அவர்கள் கூறியதாவது: தென் சென்னையில் தரமணி போன்ற நடுத்தர மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் நடக்கும் உள்ளூர் அரசியலை எளிமையான, உண்மைக்கு நெருக்கமாகவும் அரசியல் நையாண்டிகளும் கலந்து சொல்ல முயற்சிக்கும் படமாக இதனை உருவாக்க இருக்கின்றோம். சாமானியனின் யதார்த்த வாழ்வியலோடு அரசியலில் சற்று காமெடி கலந்து சொல்வதுதான் இந்த படம். இந்த படத்தில் கௌதம் கார்த்திக்கின் கதாபாத்திரத்தை அரசியலில் இருக்கும் ஏரியா பையன் போன்று உருவாக்கி இருக்கின்றோம். இதுவரை அவர் நடித்துள்ள படத்தில் இருந்து இந்த படம் மிகவும் வித்தியாசமான படமாக, அரசியலில் ஆர்வமுள்ள கதாபாத்திரமாக இது இருக்கும். அவரது கதாபாத்திரம் நமது வீட்டில் இருக்கும் ஒருவர் போன்ற உணவை ஏற்படுத்தும். தற்போதைக்கு GK19 என்ற பெயரில் துவங்கியுள்ள இந்த படத்தை MG ஸ்டுடியோஸ் சார்பாக MPV மாறன் மற்றும் டாடா படத்தின் வெற்றி இயக்குனர் கணேஷ் K பாபு அவர்கள் இணைந்து தயாரிக்கின்றனர். விரைவில் படப்பிடிப்பை தொடங்கி அடுத்த வருடம் கோடை விடுமுறையில் படத்தை வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது.